இத்தாலியில் வெனிஸில் ஒரு பீஸா கடையில் பீஸாண்டா இத்தாலி, இத்தாலிண்டா பீஸா. அந்த இத்தாலி வந்து பீஸா சாப்பிடலைன்னா அந்த பயணம் வந்து நிறைவு பெறாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா பீஸாவோட வரலாறு? பீஸா வந்து நெப்போலின்ற நகரத்தில், இத்தாலியில் இருக்கக்கூடிய நெப்போலியன் நகரத்தில் தான் 18ஆம் நூற்றாண்டில் பீஸா அறிமுகப்படுத்தப்படுது. யாருக்காக அறிமுகப்படுத்தப்படுதுன்னா ஏழைகளுக்காக. அவங்களுக்கு அவசரமாக சாப்பிடணும், ருசியாக சாப்பிடணும், குயிக்காக சாப்பிடணும். இதுக்கான உணவு தான் இந்த பீஸா. இப்போ 18ஆம் நூற்றாண்டு கடைசியில் என்ன செய்கிறாங்க, இங்கே உள்ள அரசனும் அரசியும் நெப்போலிக்கு விஜயம் செய்கிறாங்க. அங்கே ஒரு பீஸா கடையில் பீஸா சாப்பிட்றாங்க. அந்த பீஸாவில் இந்த வெள்ளை கலரும் சிகப்பு கலரும் பச்சை கலர் ஸ்பினச், வெள்ளை கலர் வந்து மார்கரிட்டா சீஸ், இது டொமேட்டோ. இதை போட்டு அந்த பீஸாவை கொடுத்த உடனே உங்களுக்கு தெரியுமா அரசியோட பேர் வந்து மார்கரிட்டா. இந்த பீஸாவை செஞ்ச பீஸா செஃப் என்ன செய்கிறாருன்னா மார்கரிட்டா பீஸான்னு பேர் வைக்கிறாரு. இதுதான் உலகத்தில் இன்றைக்கி மார்கரிட்டா பீஸான்ற பேர் வந்ததுக்கு காரணமாயிடுச்சு. அப்போ இந்த ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட பீஸா 20ஆம் நூற்றாண்டில் இங்கே இத்தாலியில் இருந்தவங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் போய் கலக்குறாங்க இந்த பீஸாவை. இன்றைக்கி உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த பீஸா ஒரு கலக்கி கொண்டு இருக்குது. ஆனால் இப்போ இது ஏழைகளோட சாப்பாடு இல்லை, சல்லி இருந்தால் மட்டும்தான் சாப்பிடலாம்ன்ற நிலைமைக்கு வந்துட்டு. சாப்பிட்டு பார்ப்போம். இதாக இருக்குது. இதை வந்து மார்கரிட்டா பீஸா, இது வந்து பீஃப் பீஸா, சிக்கன். அந்த உண்மையில இதில் ஒத்தன்டிக் வாசம் இருக்குது, ரோட்டால் கடந்து போகலாது. இஸ்லாமியோட பீஃப் பீஸா சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஸ்மில்லா. பொதுவாக வந்து நாங்கள் பீஸா சாப்பிட்ற நேரத்தில் சீஸ் வந்து இழுபட்டு வரும். ஆனால் இத்தாலியில் அப்படி இல்லை, ஒரு திக் சீஸ் வந்து போடுறாங்க. இதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் இல்லை பாருங்க, இந்த இழுபட்டு வருவது இல்லை, பரவாயில்ல. ஆனால் இந்த பீஸா தான் பிடிச்சிருக்கு. டொமேட்டோ போட்ட நம்ம நார்மல் மார்கரிட்டா பீஸா. இங்கே கூடுதலாக நாங்கள் மார்கரிட்டா பீஸாவை சாப்பிடுவாங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ராணியோட பேரில், ராணி விரும்பின பீஸான்றதுனால, அவட பேரை வச்ச பீஸான்றதுனால மார்கரிட்டா பீஸாவை நாங்கள் இங்கே உள்ளவங்க நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது டேஸ்ட்டாகவும் இருக்குது. ராணி எப்படி இருந்தாவோ தெரியாது, அவள் அழகாக இருந்தாவா எப்படி இருந்தான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பீஸாண்டா மார்கரிட்டா பீஸா வந்து நல்லா ரொம்ப அழகாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பூமி எங்கும் பயணம் செய்தேன், புதுமை காண மட்டும் அல்ல, மறைந்து போன வரலாற்றின் தடங்களை தேடி சென்றேன்.